நேற்று ஒரு 7:10 போல் எங்கள் அக்கா அம்மா ஃபோன் பண்ணுறான், எங்கள் அம்மா ஆளை காணோம், ஆச்சு என்னன்னு தெரில, என்னன்னு பாரு மாமான்னு சொல்லி தகவல் சொல்கிறான். நான் அதை கேட்டு தான் நான் இருஜோதி என் பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டு போகிறேன், கிளம்புறேன். கீழே இப்போ புது பில்டிங் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க, அங்கே டூட்டி போட்டிருப்பாங்கன்னு பார்த்தேன், அங்கே இல்லை. 1 ரூபாய்க்கு சாப்பிட வந்திருப்பாங்க பார்த்தா 1 ரூபாயிலும் சாப்பிட்ற இடத்துல இல்லை. அதான் மேலே மொட்டை மாடிக்கு போனேன், அம்மான்னு கேட்டுட்டு தான் தேடி போனேன். மொட்டை மாடியில் வந்து அம்மா ஆளை காணோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பின் சைடு ஒரு பாத்ரூம் வந்து அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது பின்னாடி அடித்து குப்பரை போட்டு போரியை போட்டு மூடி வந்தாங்க, பச்சை கலர் போரியை போட்டு. அதை பார்த்தா நான் தான் கையை பிடிச்சி திருப்பினேன். திருப்பி அழுதுகிட்டு தான் மேலே கீழே போய் செக்யூரிட்டியை போய் நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன், அழுதுகிட்டே போய். அவ்வளோதான் சார். அது மேலே 6வது மாடி மொட்டை மாடி சார். ஆமாம் சார், 2 பெரிய மூக்குத்தி, 2 பெரிய தோடு, கல் வச்சது தங்கம். அந்த நாய்க்கு ஆசைப்படுத்து அத்தாங்களா அப்படின்றது எனக்கு எப்படின்னு தெரில சார். அவங்க சார் தங்க நகைக்கு தான் ஆசைப்பட்டு அத்தாங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்க மறுபண்ணவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆமாம் சார், அட்டெண்டர் பேஷண்ட்டை பார்க்க வரவங்க அவங்கள தான் அட்டெண்டர்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சரக்கு அடிக்கிறது, இந்த சால்னா பாக்கெட்டு, இந்த கப்பு தண்ணியெலாம் தூக்கி போட்டு போயிருப்பாங்க உங்களுக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாட்ட சண்டை போட்டிருப்பாங்க உங்களுக்கு. எங்கள் அம்மா சத்தம் போட்டிருக்கும் போலக்கு, சாப்பிட்டீங்கன்னா எடுத்து போட்டு போடுங்கப்பா, இப்படி பரப்பி விட்டு போனீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கூட்டுக்கு தானே அவங்க வேலைக்கு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி சண்டை போட்டதாக சொல்லி எங்கள் அக்கா அம்மா போலீஸில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சார். ஆமாம், நாய்க்காக இருக்கலாம் சார். இன்னும் அந்த எஸ்ஐ வந்து 1 மணிக்கு வருவாங்களாம், நான் வெயிட் பண்ணிக்கிருக்கேன். அங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு அந்த சார் தான் கூட்டிகிட்டு போகணும், நான் அதனால் வெயிட் பண்ணிக்கிருக்கேன். நேற்று 7:30-8 மணிக்கு என்னை கூப்பிட்டு வந்தாங்க. நான் இன்னும் இங்கே தான் இருக்கேன், ஸ்டேஷன்லாம் இருக்கேன். இல்லை சார், இன்னும் தகவல் சொல்லலை. யாரும் மறுப நபர்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம்டா. உங்களை குறுக்கு விசாரணை பண்ண என்ன கேட்டீங்கன்னா, உங்கள் மாதிரி ஒரு துப்புரவு கிடைக்கும்னாக்காண்டி தான் உங்களை போய் டார்ச்சர் நோண்டி கேட்குறேன். வேறு எந்த இதுவும் இல்லை, பயப்படாமல் உட்காருக்கடான்னு சொன்னாங்க. மதுரை மீனாட்சி மருத்துவமனையில் கொலை செய்யப்பட்ட பணியாளரின் மகன் திருப்பதி பேட்டியளித்திருக்கிறார். கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்த தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலமுருகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாலமுருகன், என்ன நடந்தது, முழு விவரம்? நிச்சயமாக கனிமொழி, அதாவது மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் உள்ள பிரபலமான மதுரை மீனாட்சி மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. 6 தளங்களை கொண்டுள்ள இந்த மருத்துவமனையில் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இங்குள்ள உணவுகளிலும் ஏராளமான பணியாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்றிரவு மருத்துவமனை உணவகத்தில் பணிபுரியும் 70 வயது மதிக்கத்தக்க மூதாட்டியான முத்துலட்சுமி என்பவர் 6வது தளத்தில் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டு உயிரிழந்த நிலையில் கிடந்துள்ளார். இதனையடுத்து அங்கு பணிபுரியும் முத்துலட்சுமியின் மகன் திருப்பதி அம்மாவை காணவில்லை என்று அனைத்து பகுதிகளிலும் தேடிய நிலையில் 6வது மாடியில் சடலமாக கிடந்துள்ளார். இதை அடுத்து மீனாட்சி மருத்துவமனை நிர்வாகத்தில் தெரிவித்த நிலையில் அவர்கள் மாட்டுத்தாவணி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவம் அறிந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு உடல்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தார்கள். இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து மீனாட்சி மருத்துவமனையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து குற்றவாளிகளை தேடி வருகிறார்கள். கொலை நடந்து பல மணி நேரம் ஆகியும் இதுவரைக்கும் கொலை குற்றவாளியை காவல்துறையினர் கைது செய்யவில்லை. மேலும் கொலை செய்யப்பட்ட முத்துலட்சுமி 2 மூக்குத்தி, 2 கல்தோடுகளை கொலையாளி கொலை செய்துவிட்டு நாய்களை திருடி சென்றதும் தெரிய வந்துள்ளது. இதே போன்று மதுரையில் 3 மூதாட்டிகள் நாய்க்காக கொலை செய்த நிலையில் இன்று மீண்டும் ஒரு மூதாட்டி கொலை செய்ததால் மதுரை மக்கள் அச்சமடைந்துள்ளார்கள். மேலும் மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் புதிதாக ஒரு மருத்துவமனை திறக்கப்படும் நிலையில் இன்று அந்த மருத்துவமனையிலே கொலை நடந்ததால் மீனாட்சி மருத்துவமனை நிர்வாகிகள் மிகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். கனிமொழி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.